வணக்கம். மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் பாடப்பகுதி யுகத்தின் பாடல். மாணவர்களே, எடுத்த செயல் இனிது நிறைவேற இறைவனை வாழ்த்தி வணங்குதல் மரபு. அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி செய்யுள் பகுதி. தமிழை வாழ்த்துதல், தமிழ் அன்னையை வாழ்த்துதல், தமிழ் அன்னையினுடைய பெருமைகளெல்லாம் இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொல்லுதல். அவ்வகையில் நாம் முதலாவதாக பார்க்கக்கூடிய பகுதி யுகத்தின் பாடல். சு. வில்வரத்தினம் அவர்கள் இயற்றிய இந்த பகுதியிலே தமிழுடைய பெருமையை திசைகளின் சுவர்கள் எல்லாம் எழுத வேண்டும் என்று சொல்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திசைகளிலும் வடவேங்கட தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று சொல்வது போல இந்த பெருமையை உலகத்தினுடைய அனைத்து திசைகளிலும் எழுத வேண்டும் என்று சொல்கிறார். அந்த வகையில் நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி எங்கள் எண்ணத்தை கூறற்கு முன் வந்த மூத்த மொழி எங்களுடைய தமிழ் மொழி என்று தமிழ் மொழியினுடைய பெருமைகளை சொல்வது போல வையை மீன்ற தொன்மக்கள் உலத்தினை கையினால் எரிகாரம் இருந்திட பையனாவை அசைத்த பைந்தமிழ் என்று தமிழுடைய பெருமைகள் எல்லாம் கவிஞர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே நம்முடைய ஆசிரியர் சு. வில்வரத்தினம் இங்கே புதுக்கவிதையின் மூலமாக தமிழுடைய பெருமையை எடுத்து சொல்கிறார். புதுக்கவிதை என்றால் என்ன? மரபு சார்ந்த செய்யுள்களின் கட்டுப்பாடுகளிலிருந்து தன்னை விடுவித்து கொண்ட கவிதைகள் புதுக்கவிதைகள் என்பர். மாணவர்களே, கவிதை இரண்டு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று மரபு கவிதை, மற்றொன்று புதுக்கவிதை. இப்போ மரபு கவிதை என்றால் என்ன? மரபு சார்ந்த செய்திகளை எடுத்து சொல்லக்கூடியது. அதாவது செய்யுள், இலக்கணம், பாவகைகள், இலக்கண நெறியுடன் மரபு மாறாமல் எழுதக்கூடியது மரபு கவிதை. ஆக புதுக்கவிதை என்பது அவற்றிலுமிருந்து விடுபட்டு தன்னை விடுவித்து கொண்டு கற்போர் படிப்போர் ஆழ்மனதில் புதுக்கவிதை புதுவிதமான ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த தாக்கமே இங்கு முதன்மையானது. இது படிப்போரினுடைய சிந்தனைக்கு ஏற்ப விரிவடையும் பன்முகத்தன்மை கொண்டது. அதனால் இங்கே பக்கத்தில் இருக்க பாருங்கள், இந்த படிக்கட்டில் வானத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு கற்பனையினுடைய ஒரு உச்சம், இதுதான் அந்த புதுக்கவிதை. மாணவர்களே, இன்று நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியை இயற்றியவன் இங்கே பாருங்கள், வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய சு. வில்வரத்தினம். அவரை பற்றிய குறிப்புகள்: கவிஞர் சு. வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் உள்ள புங்குடுதீவில் பிறந்தவர். இவருடைய கவிதைகள் மொத்தமாக உயிர்த்தெழும் காலத்துக்காக என்ற தலைப்பில் 2001ஆம் ஆண்டு தொகுக்கப்பட்டது. கவிதைகள் இயற்றுவதுடன் சிறப்பாய் பாடும் திறனும் கொண்டவர் தான் நம்முடைய கவிஞர் சு. வில்வரத்தினம் அவர்கள். இந்த பகுதியினுடைய புத்தகத்தினுடைய பின்பக்கத்தில் ஒரு கவிதை, அழகான ஒரு கவிதை ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? இங்கே பாருங்கள், வலது பக்கத்தில் ஒரு கவிஞர் பார்க்குறாரா? யார் பார்க்குறாரு? இவர் தான் கவிஞர் ரசூல் கம்சதோ. இவர் என்ன சொல்கிறாரு? தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேரில்லாத மரம், கூடு இல்லாத பறவை. மாணவ செல்வங்களே, இந்த பகுதி ஒரு மதிப்பெண் வினாவில் அடிக்கடி கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு மதிப்பெண் வினாவில் இந்த பகுதி உங்களுக்கு தேர்வில் வந்ததுன்னா இந்த வினா கண்டிப்பாக அமையும். தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை, வேர் இல்லாத மரம், கூடு இல்லாத பறவை. அதனால் ஒரு மரம் வேர் இல்லைன்னா விழுந்துடும், ஒரு பறவை கூடு இல்லைன்னா அது வாழ்வதற்கு ஆதாரமே இல்லை. அதனால் ஒரு கவிதை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இங்கே மரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இங்கே ரசூல் கம்சதோவுடைய படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனதிலே பதிய வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய புத்தகத்தினுடைய பின்பகுதியில் மேலும் ஒரு கவிதை கொடுத்திருக்கிறார்கள். என் புன்னகையை கூட மொழிபெயர்க்க முடியாத அந்நிய தேசத்தில் எனக்கு நானே அகதியானேன். உணர்வுகளை சொல்ல முடியாமல் உதர முடியாமல் குரலற்று கிடந்தேன். என் காயத்தை வருடிச் சென்றது மின்னலென கடந்த தாய்மொழியின் அமுதிசை. துள்ளி உயிர் தெழுந்தேன் பரவச வெளியில் நானும் ஒரு பறவையானேன். மாணவர்களே, ஒரு மரபு கவிதையை நமக்கு இங்கு கொடுத்திருக்கிறார்கள். நாம் மனதில் எந்த விதமான விடயங்களை நினைக்கிறோமோ அந்த விதமான நல்ல விஷயங்களை மனதில் வைத்துக்கொண்டு கவிதையை ஏற்ற வேண்டும். இந்த பாடல் கொடுத்துருக்குறாங்க. என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றிமண் அழகே,
என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் வகைகளை நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இங்கே தமிழ் அன்னையினுடைய படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கு சு வில்வரத்தினம் அவர்களுடைய படம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாருங்கள் மாணவ செல்வங்களே, நாம் பாடத்திற்குள் செல்லலாம். முதலாவதாக முதல் பத்தி, என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே. சு வில்வரத்தினம் அவர்கள் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், என் அம்மை, என் அம்மை என்று சொன்னால் விடத்தில் தமிழ் அன்னை, தமிழ் அன்னை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகு. நெற்றி மண் என்பது தமிழுடைய பெருமையை அவள் தன்னுடைய நெற்றியிலே தாங்கி கொண்டிருக்கிறாள். அதாவது இப்போ பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா நெற்றி திலகம், குங்குமத்தை நெற்றியிலே இடுவார்கள். அந்த வகையில் இங்கு வழி வழி நினதடி தொழுதவர், தமிழ்தாயினுடைய தமிழினுடைய இலக்கணங்களையும் தமிழில் இருக்கக்கூடிய பல்வேறு காப்பியங்களையும் எடுத்து நாள்தோறும் படித்தவர்கள். அதை தான் சொல்கிறாங்க. இவ்விடத்தில் தொழுதவர்னா உழுதவர், தொழுதவர்னா இந்த விவசாயிகளை குறிப்பிட்டாலும், ஆனால் இவ்விடத்தில் தமிழினுடைய அனுதினமும் தமிழினுடைய பெருமையை எடுத்து சொன்னவர்கள். உழுதவர், உழுதவர் என்று சொன்னால் பாண்டியன் தமிழை வைத்து பாண்டியன் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தார். நம்ம 4 அடிகளாலான 4 அடியார்னு சொல்கிறோம் இல்லையா? ஆக 4 அடியாரை இயற்றியது யார்? சமண முனிவர்கள். ஆக சமண முனிவர்களை எல்லாம் வைத்து, பல்வேறு வகையான புலவர்களை எல்லாம் வைத்து, பல்வேறு வகையான பாடல்களை பாண்டிய மன்னன் எழுத வைத்தான். அப்படித்தான் உழுதவர், விதைத்தவர், இந்த தமிழுடைய பெருமையை இந்த உலகறிய செய்தவர்கள். அதில் கடையேழு வள்ளல்களுக்கும் உண்டு, புலவர்களுக்கு மட்டுமல்ல புரவலர்களுக்கும் உண்டு என்பதை மாணவ செல்வங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். புலவர்கள் பாடல்களை இயற்றினார்கள், புரவலர்கள் என்ன செய்தார்கள்? பாடல் இயற்றக்கூடிய ஆற்றல் பெற்ற அந்த புலவர்களுக்கு பரிசுகளை வாரி வாரி வழங்கினார்கள். அவர்களைத்தான் விதைத்தவர் என்று சொல்கிறார். வியர்த்தவர், இவர்களுக்கு அனைவருக்கும் நிறைமணி தந்தவளே அப்படின்றார். அதாவது தமிழ் ஆக இப்போ தமிழுக்காக உழைத்தவர்கள், தமிழ் உருவாக உழைத்தவர்கள், புலவர்கள், புரவலர்கள், இப்படி அனைவருக்கும் நிறைமணி தந்தவளே என்று சொல்கிறார் நம்முடைய சு வில்வரத்தினம். நிறைமணி என்று சொன்னால் இங்கு பல்வேறு வகையான கடலுக்கு கீழ், பூமிக்கு கீழ் கிடைக்கக்கூடிய பல்வேறு வகையான உலோகங்களும் நிறைமணிகளும் இங்கே கொடுத்திருக்கிறோம். அதனையும் தாண்டி செல்வங்களை கொடுக்கிறாய் என்று இந்த முதல் பத்தியிலே ஆசிரியர் குறிப்பிடுகிறார். என் அம்மை ஒற்றி எடுத்த நெற்றி மண் அழகே, வழி வழி நினதடி தொழுதவர், உழுதவர், விதைத்தவர், வியர்த்தவர்க்கெல்லாம் நிறைமணி தந்தவளே, உனக்கு அடுத்த பாடல் வரையும் பார்க்கலாம். உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் என்று இவ்விடத்தில் குறிப்பிடுகிறார். அங்கே பாருங்கள், பல்லாண்டு பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தமிழே நீ நிலைத்து இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், கடல் செல்வம், கடல் என்றுமே வற்றாது. ஆனால் தான் இங்கே கடல் கொடுத்திருக்கிறோம். அருகிலே இங்கு தமிழ் தாயே கொடுத்திருக்கிறோம். ஆக தமிழும் என்றுமே அழியாதது. அதனால் தான் இன்று இந்த தமிழானது உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருந்தாலும் நம்முடைய தமிழுக்குத்தான் செம்மொழி என்ற அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட பெருமையுடைய தமிழே, உனக்கு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பாடத்தான் வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது பாருங்கள், காற்றில் ஏறி, அதன் பிறகு இப்படிப்பட்ட பெருமையுடைய தமிழே, காற்றில் ஏறி கனைக்கடலை, கனை என்று சொன்னால் ஒலித்து கொண்டிருக்கக்கூடிய கடல். இப்போ காற்று இங்கே கொடுத்துருக்காங்க, காற்று, மேகம், ஒரு படிக்கட்டு கொடுத்துருக்குறோம். அதுக்கு மேலே ஏறி கனைக்கடலை ஒவ்வொரு நாளும் அலைந்து கொண்டே, அதனால தான் அலைகள் ஓய்வதில்லை என்று சொல்கிறார். அதனால் அலைகள் என்றும் வீசிக்கொண்டே இருக்கக்கூடிய கனைக்கடல், கர்ஜிக்கக்கூடிய கடல், கத்தக்கூடிய கடல், சரியா? அதனால் தான் கத்துக்கடல் சூழ்நாகை காத்தாத்தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் என்று ஒரு கவி ஒருவர் பாடினார். நெருப்பு ஆற்றல், காற்றில் ஏறணும், கடலை தாண்டணும், நெருப்பாற்றலையும் தாண்ட வேண்டும். பக்கத்தில் மலை முகடு கொடுத்துருக்குறோம், மலை முகடுகளையும் கடந்து செல் என செல்லுமோர் பாடலை. இப்படி இயற்கையில் இருக்கக்கூடிய 5 வகையான பஞ்சபூதங்களையும் தாண்டி செல் என்று செல்லும் ஒரு பாடலை. இந்த பாடலானது, தமிழானது இப்படி கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும், இப்போ கபாடபுரம் என்றால் என்ன? முதல் சங்கம் இருந்தது,
இடைச்சங்கம் இருந்தது, கடைச்சங்கம் இருந்தது. இதில் இடைச்சங்கமாக இருக்கக்கூடிய பகுதி தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய மதுரை. அந்த மதுரையினுடைய ஒரு பகுதி கபாடபுரம் என்று சொல்கிறார்கள். அதாவது கடலால் சூழப்பட்ட பகுதி, கடல் கோளால் சூழப்பட்ட பகுதி. இப்போ சுனாமி வந்தது இல்லையா, அதுபோல் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாக சுனாமி வந்திருக்குது. மக்கள்லாம் நீரில் அடிச்சுக்கிட்டு போயிருக்கிறாங்க. அப்பொழுதும் ஒரு பெரிய நகரமே மறைந்தாலும், பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் அழிந்தாலும், அன்றும் இன்றும் என்றும் அழியாமல் இருக்கக்கூடியது இந்த தமிழ் மொழி என்று ஆசிரியர் சொல்கிறார். அதனால தான் கபாடபுரங்களை காவு கொண்ட பின்னும் அவருடைய நான் பார்த்தசாரதி என்ற ஆசிரியர் கபாடபுரம்னு ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுதான் இங்கே கொடுத்துருக்குறோம். ஆனால் கடல் கொண்ட வரலாற்று சான்றுகள்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் திருநெல்வேலி, இந்த பக்கம் திருவனந்தபுரம், இடையில் இருக்கக்கூடிய இந்த மதுரையினுடைய ஒரு பகுதி கபாடபுரம் என்று சொல்லப்படுகிறது. கடல் நீரால் காவு கொண்டு மறைந்தாலும் தமிழே நீ என்றும் நிலைத்து இருக்கிறாய். காலத்தால் சாகாத தொல் கனிமங்களின் உரமெல்லாம் சேர பாடத்தான் வேண்டும். இப்படி நீ நினைச்சிருக்கிற இல்லையா? எல்லாம் மறைந்து போனாலும் அழிந்து போனாலும் இந்த தமிழ் மட்டும் இங்கு நிலைத்திருக்கிறது இல்லையா? ஆகையால் தமிழுடைய பெருமையை நாம் கனிமங்களின் உரமெல்லாம் சேர நாம் பாடத்தான் வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்தது இறுதியாக ஒரு பத்தி, மாணவ செல்வங்களே, இந்த பத்தி உங்களுக்கு மனப்பாட பகுதி. நன்கு உங்களுடைய மனதிலே வைத்து கொள்ளுங்கள். ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதி வைத்த. ஆக முதலாக ஒரு 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 மனிதன், மாந்தன் பிறந்தது மறைந்த குமரி கண்டமே என்று லெமூரியாவை சொல்கிறோம். முதலாக மொழியை பேசக்கூடிய நன்னும் இளமை பருவத்திலே முதல் நாவை அசைத்த மொழி என்பது போல முதலில் ஏடு தொடக்கி வைத்து என் அம்மை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வார்த்தைகளையும் எழுத்துக்களையும் சொல்லி கொடுத்த என் அம்மையாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியே மண்ணிலே தீட்டி தீட்டி எழுதி வைத்த விரல் முனையை தீயிலே தோய்த்து. ஒரு கட்டத்தில் தமிழுடைய பெருமையை கடல் கடந்து, மலை கடந்து, நெருப்பாற்றலை கடந்து, மோடுகளை கடந்து, வானத்தை கடந்து, இப்படி எல்லா பகுதிகளையும் கடந்து சென்று தமிழுடைய பெருமையை சொல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆனால் இறுதியிலே என்ன சொல்கிறார்? நம்முடைய விரலினுடைய நுனி பகுதியை நெருப்பிலே தோய்த்து. நினச்சி பாருங்க, நெருப்பிலே நம்முடைய விரலை வைத்தால் எப்படி? ஆனால் வெல்வரத்தினம் சொல்கிறார், விரலை நெருப்பில் வைத்து சுடும் பொழுது அதிலே இரத்தம் வடிகிறது இல்லையா? அந்த இரத்தத்தை வைத்து சுவர்களை எல்லாம் தமிழுடைய பெருமையை எழுத வேண்டும். திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். எழுகின்ற யுகத்தினோர் பாடலை. ஒரு யுகம்னு சொல்கிறோம் இல்லையா? இது கலியுகம்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால தான் இங்கே ஒருவர் இங்கே பாருங்கள், வானத்தில் போய் தமிழுடைய பெருமையை எழுதி கொள்கிறார். இங்கே மண்ணினுடைய வாசம் இருக்கிறது, விரல் நுனி கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி தமிழுடைய பெருமையை எடுத்து சொல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். இறுதியில் இருக்கக்கூடியது மனப்பாட பகுதி. அதனால் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம்முடைய தமிழ் மொழி. அந்த குடிகள் பிறந்த எங்களுடைய மொழியே காலத்தால் அழியாத தமிழ் மொழி, சங்கம் வளர்த்த எங்கள் மொழி, நல் இலக்கணம் கொண்ட மூத்த மொழியாக இருக்கக்கூடிய இந்த தமிழ் மொழி உயர்ந்தோங்கவும் செழித்தோங்கவும் நாம் செய்ய வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஒற்றி எடுத்த நெற்றி மண்ணழகு காலம் காலமாக அவருடைய திருவடிகளை தொழுதவர்கள், உழுதவர்கள், விதைத்தவர்கள், வியர்த்தவர்கள் எல்லோருக்கும் நிறைமணி தந்தவளை அத்தகைய தமிழ்த்தாய்க்கு பலாயிரம் ஆண்டுகள் நாம் பாடத்தான் வேண்டும். காலத்தால் அழியாமல் கடல், நெருப்பு, மலை போன்ற இடர்பாடுகளை கடந்து சில் என நாம் பாடத்தான் வேண்டும் என்று சொல்லி ஏடு தொடக்கி வைத்து தமிழ் அன்னையினுடைய உன்னுடைய புகழை அனைத்து திசைகளின் சுவரெல்லாம் எழுதத்தான் வேண்டும். ஆக தமிழர்கள் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் பறந்து விரைந்திருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே தமிழுடைய பெருமையை நாளெல்லாம் பேச வேண்டும், படிக்க வேண்டும், பாட வேண்டும், எழுத வேண்டும் என்று சொல்லி சு. வில்வரத்தினம் யாழ்ப்பாணத்தில் பிறந்த, புங்குடுதீவில் பிறந்த இந்த ஆசிரியர் மிகச்சிறப்பாக தமிழுடைய பெருமையை சுவரெல்லாம் எழுத வேண்டும், திசைகளெல்லாம் எழுத வேண்டும், விரல் நுனியை
தீயிலே தோய்த்து எழுத வேண்டும். பல்வேறு வகையான கருத்துக்களை, அழகான கருத்துக்களை ஆழமாக ஒரு வார்த்தைகளால் நமக்கு கூறி சென்றுள்ளார். மாணவ செல்வங்களே, எடுத்த செயல் இனிது நிறைவேற இறைவனை வாழ்த்தி வணங்குதல் போல நம்முடைய 11ஆம் வகுப்பு பாடப்பகுதி இனிதே தமிழுடன் தொடங்குகிறது. நாளும் தமிழை படியுங்கள். தமிழுடைய பெருமையை உலகெல்லாம் எடுத்து சொல்லுங்கள். இதில் கொடுக்கப்பட்டுள்ள விளக்கங்களை ஏடுகளிலே எழுதுங்கள். கொடுக்கப்பட்டிருக்கூடிய வினாக்களை நன்கு படியுங்கள். இந்த பகுதியிலிருந்து கேட்கக்கூடிய வினாக்களுக்கு நன்கு பதில் அளியுங்கள் என்று சொல்லி அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.